கோதுமை மாவு, அரைக்கீரை அலம்பி சுத்தம் பண்ணி பொடியாக நறுக்குனது ஒரு ஃபுல் கப் அதில் போட்டிருக்கோம். தனியா பவுடர், ஜீரா பவுடர், ஆம்ச்சூர் பவுடர், ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, உப்பு, சனா மசாலா பொடி அத்தனையும் அதில் சேர்த்துட்டோம். இப்போ 1 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் காயம் அதையும் சேர்த்துட்றோம். 1 டீஸ்பூன் எண்ணெய், குக்கிங் ஆயில் அதில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணீர் தொளிஞ்சு கெட்டியாக பசைஞ்சு வச்சுட்டு 10 மினிட்ஸ் கழித்து அழகாக இது மெல்லிசாக சப்பாத்தியாக போட வரும். 2 பக்கமும் திருப்பி போட்டு ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சா சாஃப்டான நல்ல அரைக்கீரை சப்பாத்தி தயார். ரொம்ப இதில் நம்ம பூண்டு எல்லாம் சேர்க்கலை. ஸோ சாத்வீகமாகவே தயார் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பௌர்ணமிங்கிறதுனால அவசியம் செய்து பாருங்கள்.